அஜித் சார், மிஸ்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நிறைய ஐடியாஸ், ரொம்ப எப்பவுமே நிறைய தாட்ஸ் எல்லாமே வரும். என்னாச்சு ஸ்டோரி சொல்லுவேன். இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி எனக்கு கால் வந்திருக்கு டைரக்டர். ஹலோ, நாங்க ராஜேஷ் டைரக்டர் தான், இந்த மாதிரி நான் படம் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டோரி எல்லாம் சொன்னாரு. ஓகே ஃபைன், எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்க ஷூட்டிங் போயிட்டேன், ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டேன், ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். ஸ்கிரிப்ட் பார்த்துட்டா என்ன இது நல்லா சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒன் டே ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டு ஹீரோ கேரக்டரை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு போய் லாஸ்ட்ல பேக்கப் ஆயிடுச்சு. எல்லாரும் ஊரும் கிளம்பிட்டார், பேக்கப் ஆயிடுச்சு. ஒரு வாரம் அப்புறம் டிரெக்டர் கால் வந்திருக்கு. நீங்க அந்த சீன் கொஞ்சம் எனக்கு வேற ஐடியா வந்திருக்கு, நீங்க நெக்ஸ்ட் வாரம் ஃப்ரீ இருக்கீங்க, நீங்க ஷூட்டிங்க்கு வாங்க. ஓகே சார், நாங்க வரும், நாங்க ரெடி இருக்கேன். அதுவும் ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எல்லாரும் பேக்கப் பண்ணிட்டு எல்லாரும் டாட்டா பை பை சொன்னார், கிளம்பிட்டார். அப்புறம் 2 வாரம் அப்புறம் நான் தான் கால் பண்ணிருக்கேன் டிரெக்டருக்கு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் எடிட்டிங் பார்த்தேன், அது கொஞ்சம் அது ஹீரோ போர்ஷன்ல கொஞ்சம் எனக்கு அது சாட்டிஸ்பாக்சன் இல்லை, நாங்க திருப்பி ரீஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டடா ஃபோக்கஸ்டான டைரக்டர். எப்பவுமே எல்லா ஸ்டெப்லயும் நிறைய அவரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாரு. அப்புறம் ஆக்டர்ஸ் கேலிபரும் பார்த்துட்டு அவர் கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகா கொடுத்தாரு.